அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ குரு திசையில் சூரியன் புத்தி நடந்த என்ன பலன்? குரு திசையில் சூரியன் புத்தி, அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்கள். இந்த சூரியன் திசை குரு திசையில் சூரியன் புத்தி வந்துட்டாலே ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு சூரியன் யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்திருந்தா அந்த என்ன யோகம்னா சிவராஜ யோகம் என்று பொருள். சிவராஜ யோகமாக யாருக்கெல்லாம் குரு சூரியனுக்குதோ அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. ஏன்னா ராஜ கிரகமே சூரியன் தான். ராஜாவுக்கு மந்திரி தான் குரு. அப்படின்னா பாருங்கள், ராஜா ஆணையிடுவார், மந்திரி தான் ஆலோசகர் பார்த்து இது மக்களுக்கு அறிவிங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்போ குரு என்பது மூளை. எப்போவுமே ராஜா பக்கத்தில் ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார், இது சரி இது தவறுன்னு கரெக்டாக சொல்லுவார். அதுபோல் குரு சூரியன் சம்மந்தப்பட்டுக்கிறவங்க எப்போவுமே ஒரு குருவை பக்கத்தில் வச்சு கேட்டு செஞ்சாங்கன்னா பெரிய ஆளாயிருவாங்க. எப்படி? இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவை. பாருங்களேன், குரு சூரியன் சம்மந்தப்பட்டால் ஜாதகத்தில் அந்த பவர் வேணும் இல்லைங்களா? அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போது யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு ஆலோசகரை பக்கத்தில் வச்சுருந்தா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு சரியாக தவறான்னு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? அப்போ நம்மளுக்குன்னு ஒரு விசுவாசமான ஒரு குரு இருந்தாருன்னா, சாமி இதை நான் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க, இதை செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் அவர் யோசனை பண்ணி இது நல்லதாக படுது செய்யுன்னு சொன்னார்னா இன்னும் குருவோட சக்தி எச்சா சேரும்போது சூரியன் வெளிச்சத்துக்கு வந்துடுவாரா? எப்படி பாருங்கள். இது எல்லாமே ஜாதகத்தில் முற்பிறவியில் என்னென்னமெல்லாம் முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதுக்கு எல்லாம் தான் இது. அப்போ குரு சூரியன் சம்மந்தப்பட்டால் சிவராஜ யோகம். அவர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போவார், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு போவார், வீட்டில் இருக்கிற பிரச்சனை பூரா அவர் தான் சரி பண்ணுவார். அப்போ பாருங்களேன், அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அம்சமான ஒரு சிறப்பு எங்கே இருக்குது? அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இதெல்லாம் முன்னோர்கள் காட்டிய வழிதானே. அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகிறோங்கிறது தானே முக்கியம். அப்போ இதுக்கு குரு சூரியன் சம்மந்தப்பட்ட எவ்வளோ பெரிய அம்சம்னு பாருங்கள். இது எல்லாம் உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குதுங்க இந்த யோகமெல்லாம். சூரியனுக்கு 6, 8, 12 குரு இருக்கக்கூடாது, குருவுக்கு 6, 8, 12 சூரியன் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 6, 8, 12 சூரியன் போனால் அந்த வெளிச்சங்களுக்கு கம்மியாகும். இது எல்லாமே அந்த காலத்தில் ஏன் இந்த நம்பர்களை கொடுத்தாங்க? இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் அது நல்லா இருக்குங்கிறது ஸ்தானம் தான் அது. அந்த காலத்தில் புண்ணியம் நிறைய பண்ணிக்கிறவங்க அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஜாதகத்தில் தெரியுமா? ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே உங்கள் தாத்தா என்ன புண்ணியம் பண்ணிக்கிறான்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சலாமா? எப்படின்னு பாருங்கள். குரு சூரியன் யாருக்கு சேர்ந்துருக்குதோ அவங்களுடைய பாரம்பரியத்தில் யாரோ ஒருத்தர் முன்னோர்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழியாக பூஜை புனஸ்டானங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த சிவராஜ யோகம் அந்த வாரிசுகளுக்கு சேரும். எப்படி? இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? எங்கள் தாத்தா கட்டி வச்ச கோயிலை நான் போய் பராமரிக்கிறேன்னு இவர் போவார். இவர் போய் அந்த ஜாதகத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் எல்லாம் பூரா வர்ணம் பூசி 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணி அவருக்கு தலையில் கிரீடமெல்லாம் கட்டி கும்பகலசம் எடுத்து எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் பாரம்பரியமாக நான் இருக்கேன்னு சொல்லி போய் நிற்பார் பாருங்க. அதுதான் பாரம்பரியம். விட்டு கொடுக்காமல் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க பாருங்கள். அவங்க அந்த காலத்தில் நான் தான் விளக்கேற்றினேன், இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எங்கள் தாத்தாவோட உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது எல்லாமே குரு சூரியன் சம்மந்தப்பட்டது தான். யாருக்கெல்லாம் குரு திசையில் சூரியன் புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கோயில்களுக்கு நிறைய சாமி சிலைகள் வாங்கி கொடுக்கலாம், பீடக்கல் வாங்கி கொடுக்கலாம், கோபுர கலசங்கள் வாங்கி கொடுக்கலாம், அன்னதானத்தை இப்போ ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம். அரிசி யாராவதுக்கு வாங்கி இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு அரிசி வாங்கி தானம் பண்ணலாம். சாப்பாடு தானம் பண்ணுறது அந்த நேரம் சாப்பாடு சாப்பிட்லைனாலும் கூட ஒரு ஏழையாக இருக்கிறதுங்கிறது, ஏழைன்னா யாருன்னு சொன்னால் வீடு வாசல் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் வறுமை. அந்த வறுமையாக இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் ஒரு சிப்ப அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா 100 நாளைக்கு ஒரு டம்ளர் போட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. என்றைக்கே அந்த வாழ்த்து வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் நிறைய தர்ம வழின்னு சொன்னாங்க. கர்ம வழி வேறு, தர்ம வழி வேறு. கர்ம வழிங்கிறது நாம் செய்கிற செயலில் கெட்டது நல்லது. தர்ம வழிங்கிறது முழுக்க தர்மமே. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
ஊரில் வந்து கிராமங்கள் அதிகமாக இருந்தால் ஏதாவது இந்த அண்ணமாருக்கு அதை படிப்பாங்க, ஏதாவது நாடகம் போடுவாங்க, வீட்டில் நல்ல விஷயங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக அறிவுகள் குறையாக இருக்கிறவங்களுக்கு அறிவோடு இருக்கக்கூடியவங்களை கூட்டிகிட்டு வந்து வித்தைகளை காமிப்பாங்க. இந்த வீட்டுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஊரே சேர்ந்து நாடகம், கொட்டாவி இதெல்லாம் இருக்கும். இது என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்த்து மக்கள் நிறைய விழிப்புணர்வு வாங்கிக்குவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதில் கொஞ்சம் செல்வந்தர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வீடு கொடுத்து, இடம் கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, அது வழியே இவங்க எல்லாருமே வந்து ஜீவனம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் கிராமத்துகளில் பல விதமான வித்தையை கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க ஜனங்க முன்னாடி காமிச்சு வயிற்ற கழுவுனாங்க. அன்றைக்கி இந்த வயிற்றை வந்து நம்ம சாப்பாடு போட்டு நம்ம வயிற்ற கழுவணுங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு. ஒருத்தர் காவடி செய்வார், ஒருத்தர் உடுக்கி அடிப்பார், ஒருத்தர் வந்து தங்க வேலை செய்வார், ஒருத்தர் தச்சு வேலை செய்வார், ஒருத்தர் தேர் வேலை செய்வார். எங்கே சுற்றி வந்தாலும் ஜீவனம்தான், ஆனால் திறமை தனி. எங்கே சுற்றி வந்தாலும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சாப்பாடு, ஆனால் ஜீவனம் வந்து தனி. திறமை வந்து மிகப்பெரிய வேலை இல்லையா? ஒரு சின்ன கட்டையில் அடுக்கி வச்சு ஒரு தேர் செய்கிறது சாதாரண விஷயமா? அவ்வளோ பெரிய தேர் ஒரு மனித சிற்பத்தினால தானே முடியுது. அப்போ அவங்ககிட்ட அந்த திறமையை காமிச்சுங்க இடத்துல தேர் தெரியுது. இதாவது சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? இதெல்லாம் வரலாறு. இன்னொரு பிறப்பு இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருப்பதை வைத்து சிறப்பாக வாழணுமல்ல. நம்ம சொல்கிறோம் நம்ம நிறையா புண்ணியம் பண்ணி வச்சுருப்போனா அடுத்த பிறவியில் இன்னும் நிறைய நம்ம நல்லா இருப்பாங்கிற முதல்ல இந்த பிறவிக்கே இன்னும் நம்ம பதில் சொல்ல தெரியல. நான் இடம் வாங்கி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, வீடு வாங்கி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடிச்சு வைக்கல, பொண்ணுங்களுக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல, எனக்கு இப்போவே இந்த வயசுலேயே நான் இருக்கிற கடமையுமே முடிக்கல, நான் ஏன் அடுத்த ஜென்மத்துக்கு போகிறேன்? அப்போ இருக்கிற ஜென்மத்திலேயே நம்ம எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டா அடுத்த பிறவி ஆண்டவை எப்படி படைக்கிறாரோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணுமில்ல. நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோங்க நம்ம எல்லாமே நல்லது, நம்ம பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு திசையில் சூரிய புத்தி நடந்தால் அந்த சூரிய திசையில் குரு புத்தி நடந்தால் இவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியுமா? இந்த தசா புத்தியில் இவருக்கு என்ன கொடுத்தா இவர் நல்லா இருப்பார். ஒரு பதவி கொடுப்போமே, இவங்க பதவி பிடிக்கல, அந்த பதவின்னா என்ன? கடவுள் கொடுக்கறது அது. இப்போது ஒரு கோவிலில் வந்து ஒரு தலைவராக இருக்கார், 100 பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர்த்துக்குமே எல்லோரும் மனிதர்கள் தான். ஏன் அதில் 10 பேர் உட்காந்து பேசி நீ தலைவர் நல்ல மனிதனாக்கிறையப்பா, நீ வந்து நல்ல காசு விஷயத்தில் தொழில் விஷயத்தில் எல்லாத்திலும் நேர்மை நியாயம் நல்லா இருக்குது, அதனால் நீ இந்த கோயில் பொறுப்பை எடுத்து சாவி வச்சுக்கணும் ஒருத்தர் கையில் கொடுக்குறாருன்னா அவர் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். அவர் ஜாதகத்தில் குரு சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும். எப்படி? கிரகம்தான் மனிதனை இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே வரேன். நம்ம பேர் வச்சுட்டோம், நம்ம தான் பேர் சூப்பர் பேர் வச்சுட்டோம் நம்ம நினைக்கிறோம். நம்மளை பேர் வைக்கிறதுக்கு பெற்ற தாய்னாலையும் கூட முடியாது, கிரகம்தான் முடிவு பண்ணுது. அப்புறம் தான் எல்லாருமே நமக்கு பேர் சூட்டுறது பார்த்தா இவங்க வச்சாங்க சூப்பர் பேர் வச்சுட்டாங்கிறீங்க. பேர் வைக்கிறதுக்குமே ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்குதோ அதன்படி தானே அந்த பேர் விளங்கும். எத்தனை பேர் பேர் வச்சாங்க, அந்த பேர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எப்படி சாத்தியம்? அப்போ பேருங்கூட கிரகம்தான் முடிவு பண்ணுது. அப்போ நீங்கள் நவகிரகத்தை வழிபாடு பண்ணுங்கள். குரு சூரியன் சம்மந்தப்பட்ட எங்கே போகலாம் கோயிலுக்கு? குரு வந்து திட்டைக்குடி ராஜகுரு கோயிலில் போய் எப்போ போய் விளக்கேற்றுங்க. சூரியனார் கோயிலில் போய் கும்பகோணத்தில் சூரியனார் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் 5 விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி பாருங்கள். இதெல்லாம் அந்த ஆதிகால பரிகார புத்தகம், பெரிய புத்தகம், A4 சைஸு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணினா ஆன்லைன்லேயே 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், ஜாதகம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயிலில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. மற்ற நாட்களில் திருப்பூரில் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் பார்க்குறோம். மற்ற நாள் திருப்பூரில். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 1500 பதிவுகளை அந்த இதில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஜோதிட ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திர கோயில் எல்லாமே அழைச்சிட்டு போய் கடவுள்கிட்ட புண்ணியத்தை நிறைய தேடிக்கிங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறோம். எல்லாமே இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு இந்த விவரமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நன்றி, வணக்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.